முனிஸ் பையன் தான். ஆமா பையன் தான். யாரு இல்லைன்னு சொன்னா? எங்க கல்யாண நாள் சிஸ்டர், எங்க வீடியோ பாருங்க. சூப்பர் சூப்பர், வெல்டன். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் டே. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஜோதி சிஸ்டர். வனி ராஜமாதா மன்னிக்க மாட்டீங்களா? இருங்க இருங்க, உங்களை கட்டப்பா கிட்ட போட்டு கொடுக்குறேன். யாரு நீ என்ன தப்பு பண்ண? உன்னே நாங்க எதுக்கு மன்னிக்கணும்? மன்னிக்கிற அளவுக்குலாம் யாருமே தப்பு பண்ணல. ஜோதி சிஸ்டர், இனிய திருமண நாள் இன்று போல் என்றும் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறேன். தம்பி முனி, சாப்பாடு ரொம்ப முக்கியம், சோறு ரொம்ப முக்கியம் பிகிலு. சரி, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சகோதரி. 20வது லைக் போட்டு விட்டு. கட்டப்பா கிட்ட போட்டு கொடுத்தாலும் சரி, வெட்டப்பா கிட்ட போட்டு கொடுத்தாலும் சரி, மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்லை. ரொம்ப நன்றி சிஸ்டர். இழந்த பேருக்கும். உதயகுமாரன், நான் ஜோதி சிஸ்டருக்கு வாழ்த்து சொல்லுங்க. நாங்க எல்லாரும் திருச்சியில மீட் பண்ணி அவார்ட் ஃபங்க்ஷன்ல போட்டோலாம் எடுத்துக்கிட்டோம், வீடியோஸ். என்ன ஜோதி சிஸ்டர், கடைசி வரைக்கும் அந்த கேமராமேன் வந்து உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புனாரா? நம்ம நம்பரையும் வாங்கிக்கிட்டு வாட்ஸ்அப் நம்பரை போட்டோலாம் அனுப்புறேன்னு கடைசி வரைக்கும் ஏமாத்திட்டாரா இல்ல அனுப்புனாரா? சொல்லுங்க. அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண சொல்லி கடைசி வரைக்கும் போட்டோ வீடியோ அனுப்பவே இல்லை. ஹாப்பி வெட்டிங் டே அனிவர்சரி ஜோதி சிஸ்டர். அக்கா, காட் பிளஸ் யூ அப்படின்னு ஹார்ட்டு பொக்கே எல்லாம் கொடுக்குறாங்க. தக்காளி பொள்ளாச்சிக்கு போய் கிளப்ப வேண்டிய அவசியம் வரும் போல. வனிதாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அனுப்பவே இல்லை சிஸ்டர். ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. கால் பண்ணீங்களா? எடுக்க மாட்டானுங்க. பைசா தரேன்னு சொல்லி வந்து அனுப்பியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. தீபா சிஸ்டர், வனிதா சிஸ்டர் சொல்லி, வனிதா அம்மா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இருந்து சாப்பிட்டு போங்க அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு நான் இந்த மெசேஜுக்கு நான் ரீப்ளே கமெண்ட் கொடுக்க மாட்டேனே, ஏன்னா அதெல்லாம் நடந்துச்சு. தீபா சிஸ்டர் ரொம்ப நன்றி. என்ன தீபா சொல்லுங்கன்றாங்க. அண்ணா, அதுல நடந்தது, அதுல இருந்தது எல்லாமே நடந்துச்சு. என்னதான் நடக்கல, எல்லாமே நடந்துச்சு. வனிதா அக்கா, உதயகுமாரனுக்கு உன் கையால சாப்பாடு கொடுத்ததுக்கு அவர் போட்ட கமெண்ட் பத்தி. ஐயோ, பைத்தியக்காரி ஆக்கிட்டாங்களே என்ன. உதயன் சரியான காமெடி. ஆனா குளத்துல குத்த வச்சு உட்கார வச்சு எங்களை சோறு போட்டாங்களே இந்த மகராசி. அந்த பள்ளம் மேடுல எல்லாம் இறங்கி போய் தண்ணி கொண்டு வந்து சுடுதண்ணி பிளாஸ்க்ல வச்சு அதை தண்ணிக்குள்ள வச்சு டம்ளரை ஆற வச்சு. ஐயோ, வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் ஒரு நினைவெல்லாம் விரும்பியே வராது. வரும் ஒரு நாள், வரும் என்னைக்காவது ஒரு நாள், மறுபடியும் ஒரு நாள் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா இவங்களெல்லாம் உட்கார வச்சு நான் குளிக்க வச்சு கூட்டு வரேன். சாப்பிட்டீங்களா? பாத்துட்டேன் மிஸ். காலை டிஃபன் எப்போ சாப்பிட்டீங்க? அது காலையில, அது மறந்துருச்சு. சாப்பிட்டு போகணுமா இல்ல சாப்பிட்டு இருந்துட்டு போகணுமா? இப்படி பேசுற ஆளுக்கு ஆத்தங்கரையில கூட்டிட்டு சாப்பாடு விட்டது தப்பே இல்லை. அப்படியே சாப்பிட்டுட்டு ஆத்தோட ஆத்தா போயிட்டு வந்திருப்பாங்க. அடி பைத்தியக்காரின்னு நினைக்க போறாங்க எல்லாரும். ஜோதி சிஸ்டர் வந்தாங்க, லைக்கே போடல. சரி, அவங்களோட வீடியோ போய் பார்ப்போம். முனீஸ் 2 பேரும் சிரிக்கிற சிரிப்புல வாய்க்குள்ள 2-3 கொசு போயிடுச்சு. அது எங்க வீட்டு கொசு, துப்பிட்டு போயிருக்கு. அந்த ஆத்தங்கரையில சமதர தலையாவும் இருக்காது, சமதரையாவும் இருக்காது முனீஸ். அப்படியே மேடும் பள்ளம் பாறை பாறையா இருக்கும். அதுல ஜாமான வைக்கவும் முடியாது. அதுல போய் தட்டு தடுமாறி உருண்டு முட்டி மோதி போய் முட்டை எடுத்துட்டு வந்து, சிக்கன் எடுத்துட்டு வந்து, மீன் எடுத்துட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிமாறி கடைசியாதான் அவங்க சாப்பிட்டாங்க. அப்படியே ஆத்துக்குள்ளே விட்டுட்டோம் டம்ளர் அந்த பிளேட்டை. உதயகுமாரனா, கண்ணு கலங்க கலங்க சாப்பாடு போட்டதுக்கு தண்டனையும் அந்த கமெண்ட். ஓவர் ஓவர். நினைவுகள் எப்ப வேணாலும் ஒரு மனிதன் தான் நினைவுகள் எப்ப வேணாலும் ஒரு மனிதன் தான் இருக்கிறது. மனிதன் இருப்பான், மறுபடியும் நினைவுகள் வரும்.
தீபா இது ராசியோட லைஃப், ரோஜாவோட லைஃப் இல்ல.